விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. சிசிடிவிகளுக்கு மத்திய அரசு தர கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. எந்த வகை கேமராக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன என்பதை விளக்குகிறார் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் செயலாளர் சங்கர் மணி. அவரோடு நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்லேயுமே இன்றைக்கி சிசிடிவியை பொதுவாக பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள், பெரிய பெரிய குடியிருப்பு வளாகங்கள்லாம் வைக்கிறாங்க. சாதாரண கடைகள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் சிசிடிவி வைக்கிறாங்க. இப்போ புதுசாக மத்திய அரசு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கா சொல்கிறாங்க. சிசிடிவிக்கு தரச்சான்றிதழ் இருந்தால் தான் அதை பொருத்தணுன்ற மாதிரி ஒரு முறையை கொண்டு வராங்க. இது எப்படி பொதுமக்கள் போய் வாங்கணுமா, இல்லை உற்பத்தியாளர் பெறுவாங்களா, என்ன நடைமுறை இது? இது பொதுமக்கள் எந்த விதமும் அச்சப்பட வேண்டாம். இது அரசு அறிவிச்சிருக்கிறது உற்பத்தியாளர்கள், மேனுஃபேக்சரர்ஸ்க்கு தான். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் BIS அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு. அவங்க தான் இந்த தர கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க. குறிப்பாக சிசிடிவி கேமராவுக்கு STQC அப்படிங்கிறது, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி லெவலில், ஸோ அந்த கேமராங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் இது கிடையாது. இதில் அவங்க என்னன்னாலும் அந்த தரவுகளை எடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அது அயல் நாட்டிலேருந்து எதுவும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தர கட்டுப்பாடை வச்சுருக்காங்க. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் என்னென்ன வகைகள் இருக்குது? பொதுவாக எல்லா சிசிடிவியும் ஒரே சிசிடிவி கேமராஸ் தானா, இல்லை இதில் ஏதாவது வெரைட்டிஸ் இருக்குதா? இப்போ தரச்சான்றிதழ் கேட்குறது குறிப்பிட்ட ஒரு மாடல் கேட்குறாங்களா, இல்லைனாக்கா எல்லாத்துக்குமே இது பொருந்துமா, எப்படி? குறிப்பாக சிசிடிவியில் 2 முறையாக இருக்குது. முதல்ல இருந்து பார்த்திங்கன்னா அனலாக் அப்படிங்கிற சிஸ்டம் தான் இருந்தது. ஸோ அனலாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டியாக உருமாறி ஹெச்டி அனலாக்னு இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா IP கேமரா, நெட்வொர்க் கேமராங்கிறது தான் ஹையர் எண்டாக, அதுதான் டெக்னாலஜி அப்கிரேடபுளாக மாடலாக இருக்குது. 2 டெக்னாலஜியாக இருக்குது. இப்போ தர சான்றிதழ் அவங்க கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா IP கேமரா, தட் இஸ் நெட்வொர்க் பேஸ்டு கேமராஸ்க்கு தான் தர சான்றிதழ் STQC சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு அனலாக் ஹெச்டியில் நம்ம வீடுகளுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு போடுறதுக்கு அதுக்கு கேட்கல அவங்க. ஆனால் இந்த STQC கேட்குறது நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க்கபிளுக்கு மட்டும்தான். சார், இப்போது சான்றிதழ் வாங்கணுன்னாக்கா எப்படி இந்த நடைமுறை எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம இந்தியாவில் எவ்வளோ கேமராஸ் உற்பத்தி பண்ணுது, நம்ம மொத்த தேவையில் எவ்வளோ கேமராஸ் நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம், வெளியிலேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம். இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணுன்னாக்கா இதுக்கான நடைமுறை என்ன, எப்படி கிடைக்கும்? அதாவது ஒட்டுமொத்தமான இந்தியாவோட கன்சப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வெளியே இருந்தால் நமக்கு வருது. அதாவது இம்போர்ட் பண்ணி தான் நமக்கு வருது. 20% இங்கே லோக்கலில், அதுவும் குறிப்பாக அந்த சிப் லெவலில் பெருசாக இல்லை. இன்னமும் நம்ம அந்த சிப் லெவல் செமிகண்டக்டர்ஸ்க்கெலாம் ஃபாரினில் உள்ளது தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பட் இந்த நடைமுறைக்கு அப்புறம் கண்டிப்பாக அது மாறும். ஏன்னா இப்போ 4 நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க, ஆல்ரெடி STQC சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே வேறு நிறுவனங்கள் கூட டைப் பண்ணி, இப்போ இந்தியாவில்னா LNT போன்ற பெரு நிறுவனங்கள் கூட அவங்க டைப் பண்ணி செமிகண்டக்டர்ஸ் இங்கேயே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்தியா மேக் இன் இந்தியாங்கிறது இன்னும் கொஞ்சம் டெவலப்பாக வாய்ப்பு இருக்குது. இனிமேல் இந்தியாவில் விற்பனைக்கு வரக்கூடிய இந்த IP கேமராக்கள் அனைத்துமே தரச்சான்றிதழ் பெற்றால் மட்டுமே விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதன் காரணமாக கேமராக்களின் விலை என்பது 25 முதல் 50% வரை உயர வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு முரளியுடன் சுரேஷ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.